Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 6/10/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:45 ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அண்டு இம்பார்ட்டண்ட் டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரிகார்டிங் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 அண்டு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 3. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்ட் 2 சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா இன்னமும் சீட் கிடைக்காத உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3க்கு, சென்டாக் ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இனி வரக்கூடிய ரவுண்ட்ஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பேருதவியாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்படுது, இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருந்தாலோ ப்ளஸ்ஸாக இல்லை ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிருந்தாலோ சீட்டு கிடச்சி ரவுண்டு 1ல் ஜாயின் பண்ணிட்டீங்க, ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கு நீங்கள் அப்கிரேடேஷன் வாங்கிட்டீங்க, இல்லை ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சி அங்கேயும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு சில காரணங்களுக்காக உங்களுக்கு அந்த சீட்டு இப்போ தேவையில்லை, அந்த சீட்டை நான் ரிசைன் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான மிக முக்கியமான தேதி என்ன அப்படின்னா நாளை, அதாவது 7/10/2024 மதியம் 12 மணியிலிருந்து 8/10/2024 மதியம் 12 மணிக்குள்ளே உங்களுக்கு விருப்பமில்லாத அந்த ரவுண்டு 1 சீட்டையோ இல்லை ரவுண்டு 2 சீட்டையோ எந்த விதமான அபராதமும் இன்றி, ஃபோர்ஃபீச்சர் இன்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ராஜினாமா செய்து கொள்ளலாம். இப்போது இந்த 8/10/2024 12 மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த சீட்டு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா அதனுடைய இழப்பு என்னென்னா நீங்கள் கட்டின அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார்ஃபீச்சராக போயிடும். ஒருவேளை ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணி டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தாலோ இல்லை ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்கி அங்கே நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தாலோ அதுவும் போயிடும். அதன் பிறகு இந்த 8/10/2024 அந்த கடைசி நாள், கடைசி நேரம் மதியம் 12 மணிக்கு மேலே நீங்கள் ராஜினாமா பண்ணும் பட்சத்தில் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸாக 10 லட்சம் ரூபாய் அபராதமும் வந்துவிடும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த தேதியை நம்ம மீண்டும் ஒரு தடவை நினைவூட்டல் பண்ணிடுறோம். ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். சார், இப்போ நான் பிடிஎஸ்க்கு சும்மா போட்டு பார்த்தேன், ஆனால் எனக்கு கிடச்சிருச்சு. சரி, அடுத்த ரவுண்டில் MBBS கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போதைக்கு பிடிஎஸில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பிடிஎஸில் விருப்பம் இல்லை. இல்லைன்னா பிடிஎஸில் இருந்து நான் அந்த சீட்டு, அதாவது ஸ்டேட் கோட்டாவில் கிடச்ச சீட்டை வேண்டான்னு ராஜினாமா பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் MBBSக்கு டீம்டு யூனிவர்சிட்டிலையோ இல்லை இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கோ ட்ரை பண்ணுறேன், கிடைச்சா ரவுண்ட் 3ல் சீட் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தேதி மிக மிக முக்கியமான தேதி. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 சீட்டை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போது யாரெல்லாம் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரிசைன் பண்ண தேவையில்லை. ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் போட்டீங்க, ரவுண்ட் 2ல் அப்கிரேட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துகிட்டே நீங்கள் அப்கிரேடேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அங்கேருந்து திரும்பவும் நான் ரவுண்ட் 3க்கு அப்கிரேடேஷன் போடுறேன் அப்படின்றவங்களும் ராஜினாமா செய்ய தேவையில்லை. இந்த இடத்துல நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழப்பம் இருக்குது. தமிழ்நாடு ரவுண்டு 1 to ரவுண்டு 2, ரவுண்டு 2 to ரவுண்டு 3
அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வித்தவுட் ரெசிக்னேஷனில் நீங்கள் அப்கிரேடேஷன் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் ராஜினாமா செய்வதற்கான ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 சீட்டை ராஜினாமா செய்வதற்கான கடைசி நாள் 6/10/2024 மாலை 4 மணி வரை. இப்போ இந்த வீடியோவை நம்ம 4:45 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, இந்த இடத்துல டேட்டை டைமை மாற்றி சொல்லிட்டேன். அதாவது 4/10/2024 மாலை 4 மணியிலிருந்து 6/10/2024 இன்று மாலை 6 மணி வரை. அப்போது இந்த வீடியோவை நம்ம 4:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னமும் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு மணி நேரம் டைம் இருக்குது. அப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ரவுண்டு 2க்கு அப்ளை பண்ணி அப்கிரேடேஷன் பண்ணி உங்களுக்கு அப்கிரேடேஷன் ஆகலை, இப்போது ரவுண்டு 1லேயே ரீட்டைன் ஆகிருக்கிறீங்கன்னா வித்தவுட் எனி ஃபோர் ஃபீச்சர் நீங்கள் வந்து சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு கடைசி நாள் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைகிறது. இல்லை, எனக்கு ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது ஆல் இண்டியா கோட்டாவில், நான் வந்து அப்கிரேடேஷன் போட்டேன், ரவுண்டு 2ல் அப்கிரேடேஷன் கிடச்சிது, இப்போது ரவுண்டு 2லையும் ஜாயின் பண்ணிட்டேன், அந்த சீட்டும் எனக்கு வேண்டாம். என்ன காரணம்? டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது, என்னால் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ற மாணவர்களுக்கும், இல்லைன்னா எனக்கு வந்து ரவுண்டு 2ல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீட்டு கிடச்சிது, அங்கேயும் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன், அதை விட நான் வந்து ஸ்டேட் கோட்டாவில் இன்னமும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நான் பார்க்குறேன், இல்லைன்னா என்ஆர்ஐ லேப்ஸில் ஏதாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களும் ரிசைன் பண்ண விருப்பம் இருந்தால், ராஜினாமா செய்ய விருப்பம் இருந்தால் உங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதியுடன் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கிங்க. அதுக்கான கடைசி நாள் நேரம் 6/10/2024. ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபோர் ஃபீச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து ராஜினாமா செய்து கொள்ளலாம். ரவுண்டு 1 to ரவுண்ட் 2 அப்கிரேடேஷன் போட்டீங்க, உங்களுக்கு வந்து ரவுண்டு 2ல் அப்கிரேடேஷன் கிடச்சிருச்சு, இப்போ நீங்கள் வந்து ரவுண்டு 2 சீட்டை ராஜினாமா பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபீச்சர் இருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்கள் அபராதமாக செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் போட்டிங்கன்னாலும், ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது, நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் ரவுண்டு 2 சீட்டை இன்று மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அந்த ஃபோர் ஃபீச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போது 6/10/2024 இன்று மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்து நான் ராஜினாமா செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா இதனுடைய இழப்பு என்னென்னு பார்த்துடலாம். என்னென்ன இழப்பு அப்படின்னா, அந்த லாஸ்ட் டேட்டு டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் 5000 கட்டியிருந்தாலோ இல்லை 10,000 கட்டியிருந்தாலோ, இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்து 2 லட்சம் ரூபாய் கட்டியிருந்தாலோ, இதில் உங்கள் கேட்டகரிக்கு ஏற்றால் போல் 2,05,000 அல்லது 2,10,000 அபராதமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் சீட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கடைசி நாள் கடைசி தேதி ராஜினாமா தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து இப்போது ராஜினாமா செய்கிறதுனால உங்களுக்கு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாயாக இருக்கும். சரிங்களா? அடுத்த விஷயம் என்னென்னா, நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 அப்ளை பண்ணும்போது நான் வந்து வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போட்டேன், ஒரு 5,000 ரூபாய் மட்டும்தான் கட்டினேன் என்னோடய கேட்டகரிக்கு, இல்லைன்னா 10,000 ரூபாய் மட்டும்தான் கட்டினேன், அப்ளை பண்ணேன், எனக்கு இப்போ சீட்டு கிடைக்கல, ஸோ நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ரீசெட் ஆப்ஷனுக்கு கடைசி நாள் நேரம் என்ன அப்படின்னா 8/10/2024 நாளை மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி வரை உங்களுக்கு ரீசெட் ஆப்ஷன், ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. இது ஏன் ரீசெட் பண்ணணும்? முதல்ல நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போட்டீங்க, டீம்டு யூனிவர்சிட்டி போடலை அப்படின்னா இப்போ ரீசெட் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே டிலீட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டீம்டு மட்டும் போடுறீங்கன்னா 2 லட்சம் ரூபா கட்டணும், டீம்டு ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் போடுறீங்கன்னா உங்கள் கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் 2,05,000 கட்டலாம், இல்லைன்னா 2,10,000, உங்கள் கேட்டகரி ஜென்ரலாக இருக்கும் பட்சத்தில் 2,10,000 கட்டலாம். ஓகேங்களா? இது வந்து ரீசெட் ஆப்ஷன் அவைலபிள் அப் டு 8/10/2024. இப்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா,
ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்டு 3 எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். பேமெண்ட்டும் கட்டிட்டேன். ஆனால் இன்னமும் எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் காட்டலை. ஏங்க சார்? இல்லைன்னா சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணல, எதனால் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த டவுட்டுக்கான பதில் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து ராஜினாமா செய்வதற்கு இன்று மாலை 6/10/2024 மாலை 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்று மாலை 6 மணி வரைக்கும் ரிசைன் பண்ணுற அந்த மாணவர்களுடைய ரெசிக்னேஷன் சீட் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3னுடைய சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. அதனால் இந்த டிலேவை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது உங்களுக்கு நல்லது தான். யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த செய்தி வந்து இந்த டவுட்டு அப்படிங்கிறது நல்ல செய்தி தான். எதனால் இன்றைக்கி மாலை 6 மணிக்கு 6/10/2024 6 மணிக்கு இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணுற சீட் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3னுடைய கிளியர் அண்டு விர்ச்சுவல் வேக்கன்சியில் ஏடாயிருக்கும். ஓகேங்களா? கிளியர் வேக்கன்சிலேயே ஏடாயிருக்கும். ஒருவேளை இங்கே வந்து ரவுண்டு 3க்கு என்னது அப்கிரேடேஷன் கிடையாது. அதனால் உங்களுக்கு விர்ச்சுவல் வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் இருக்கும். இல்லைன்னா கிளியர் வேக்கன்சியில் மட்டும் நம்ம சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இன்று மாலை 6 மணிக்கு பிறகு. ஓகேங்களா? இன்றைக்கே வரணுங்கிற கட்டாயம் இல்லை. இன்று மாலை 6 மணி வரைக்கும் வராது. 6 மணிக்கு மேலே நம்மளுக்கு நாளை வரலாம் அல்லது நாளை மறுநாள் வரலாம். ஒருவேளை இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டு டைமு நீட்டிக்கப்பட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, சீட் மேட்ரிக்ஸும் டிலே ஆகுது. அதே போல் ரவுண்டு 3னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் டேட்டு ஆஸ் பர் த ஷெட்யூல் நடக்க போகுதா, இல்லை ஒரு நாள் 2 நாள் டிலே ஆக போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரவுண்டு 1லையும் ரவுண்ட் 2லையும் சீட்டு கிடைச்சவங்க ரிசைன் பண்ணுறதுக்கான நாள் 8/10/2024 மதியம் 12 மணிக்குள்ளே. இந்த தேதியையும் நேரத்தையும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போது அடுத்த சந்தேகங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் நான் கலந்துக்கலாமா? நான் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் தாராளமாக கலந்துக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 2ல் ஒரு சீட் இருக்குது அப்படின்னா இந்த சீட்டை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி கையில் வச்சுருக்கிறீங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் நீங்கள் கலந்து கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ரவுண்டு 3ல் கிடைச்ச சீட்டை நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படி இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் அங்கே போய் சேராமல் விட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு சீட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இந்த ரவுண்டு 2 சீட்டு உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் அலாட்டட் சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதனுடைய இழப்பு என்னென்ன, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சி அதில் சேரலைன்னா 5000 ரூபாய் லாஸ் ஆகலாம், இல்லை 10,000 ரூபாய் லாஸ் ஆகலாம், உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து. இதுவே டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் 2 lakhs செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. அந்த தொகை அப்படிங்கிறது பிடித்தம் செய்யப்படும். ஓகேங்களா? அது போக டியூஷன் ஃபீஸ் ஏதாவது கட்டியிருக்கிறீங்க ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல், இந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 சீட்டு வேண்டாம் அப்படின்னா இந்த இழப்புகளெல்லாம் வரலாம். தமிழ்நாடு சீட்டை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்டு பெட்டராக இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில், ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட்டு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் தமிழ்நாடுனுடைய சீட்டுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எப்போ வரைக்கும், இங்கே கீழே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் தமிழ்நாட்டில் ரெசிக்னேஷனுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் 8/10/2024 12 மணி வரை. அதனால் இப்போ உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைக்குது ரவுண்டு 3ல் அப்படின்னா அந்த ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரவுண்டு 2 சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கான டேட்டு 8/10/2024 12 மணி வரை தான். அப்போது இந்த டேட்டு டைமு தாண்டி போயிடுச்சு,
இதுக்கப்புறம் இந்த சீட்டை வேண்டாம் அப்படின்ட்டு ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 3 சீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் செலுத்த வேண்டிய அபராதம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க, அது போயிடும். செக்யூரிட்டி டெபாசிட், இது கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் 18,063 ரூபாய். அதுக்கப்புறம் இதுவே வந்து கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்ஆர் இருந்தால் 4.5 lakhs கட்டியிருந்தால் அந்த 4.5 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13.5 லட்சம் ரூபா. என்ஆர்ஐனா 23.5 லட்சம் ரூபா. என்ஆர்ஐ லேப்ஸ்னா 21.5 lakhs. இதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால ஒரு 10 lakhs அப்படிங்கிறது இழக்க நேரிடும். இதெல்லாம் நேற்றிலிருந்து இன்று வரை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து எங்கிட்ட ஃபோனில் கேட்ட சந்தேகங்கள். அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3ல் ஒரு சீட் எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உங்கள்கிட்ட ஒரு சீட் இருக்குது, அதை நீங்கள் 8ஆம் தேதிக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டாத பட்சத்தில், அந்த சீட் வேண்டாத பட்சத்தில் எந்த விதமான அபராதமும் இல்லை. அதுவே இந்த டேட்டை தாண்டிடுச்சுன்னா ஒன்று தமிழ்நாடு சைடில் உங்களுக்கு லாஸ் இருக்கும், இல்லை தமிழ்நாடு சீட்டை வச்சுக்கிறேன், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 சீட்டில் அலாட் ஆகிடுச்சு, அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா எம்சிசி சைடில் இருந்து உங்களுக்கு ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. இந்த வீடியோ நீங்கள் கேட்ட சந்தேகங்கள் மற்றும் இம்பார்ட்டண்ட் டேட்டை பற்றின வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை பார்த்துட்டு இது வரைக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைக்காம ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் நைஸ் டே. மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.